ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டும் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டென்ட் எதுவும் என்னோடய வீடியோவில் இருக்காது, இருந்ததும் கிடையாது. அதே மாதிரி மிஸ்லீடிங் கண்டென்ட் கூட என்னோடய வீடியோவில் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட் நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது மிஸ்லீடிங் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு மிஸ்லீடிங் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல. பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்லோட் செய்யப்படும், இனிமேலும் செய்யப்படும். இதுவரையும் பண்ணதும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுட்டு வீடியோக்கு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு டவுட் கேட்குற கமெண்ட்ஸுங்க ஒரு சில கமெண்ட்ஸுங்க வரும். அதாவது, சரி இது இப்படி பண்ணால் இப்படி, இது இப்படி புரியலது, அது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது வேறு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அதாவது அதே டவுட்டை ஹேஷாக, அதாவது வார்த்தைகள் கடுமையாக பேசுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் சொன்னால் நக்கிக்கிட்டு போயிடும். இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் போட்டால் வேலைக்கு ஆகாது, நான் அப்படி. அதாவது விஷயம் புரியாதவங்க அதை கேட்குற தோரணை வேறு மாதிரி இருக்கும். சரி, இல்லை சார் இப்படி போட்டால் அப்படி எப்படி சார் வரும், அது ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் வரும் இல்லையா அப்படின்றது வேறு. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் போனால் நக்கிட்டு போய்டும்லாம் அப்படின்றது வேறு. ஓகே, ஸோ மனிதர்கள் வெவ்வேறு விதமாக மனிதர்கள் வேறு இருப்பாங்க. அந்த கமெண்ட்லேயும் வீடியோ எண்டிங்கில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அவங்க புரிதல், ஒவ்வொருத்தர் மனிதர் கேட்குற தோரணைகள் வேறு மாதிரி இருக்கும். நான் எல்லாருக்கும் அது யூஸ் ஆகும். அவங்க ஒருத்தருக்காக நான் ரிப்ளை பண்ணல, எல்லாருக்காகவும் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் பையஸ் பார்த்திங்கன்னா வின்னிங்கான ப்ராபபிலிட்டி 30% தான் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் பொதுவாகவே. ஏன்னா ப்ரீமியம் பொதுவாக ஏறாது. அதாவது நம்ம ஒரு காலோ புட்டோ இதை எடுக்கிறோம் அப்படின்றப்போ நம்மளுடைய டைரெக்ஷன் பிரகாரம் போனால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு மெயினில் சார்ட்டில், இண்டெக்ஸ் சார்ட்டில் ஒரு 300 பாயிண்ட் போகுது அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் 30 பாயிண்ட் ஏறும், ஒரு சிலர் 20 பாயிண்ட் ஏறும், ஒரு சிலர் 50 பாயிண்ட் ஏறும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே அட் மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லிட்டு நம்ம மூமெண்டம் கேட்ச் பண்ணுவோம். ஸோ இந்த மூமெண்டம் தெரியாமல் இருக்கிறவங்க, ஏற ஒரு ப்ரைஸ் ஒரு 20 ரூபா ஏறிச்சுன்னா அதில் என்ன பண்ணுவாங்க, எப்படின்னா ஏறும் அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா, அந்த நேரம் கடக்க அதனுடைய ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 15, 10 இப்படியே தான் இருக்கும். அப்படியே திரும்ப ஏறினாலும் 15, 20, 22 இப்படியே திரும்ப அப்படியே இறங்கிடும். எவ்வளோக்கு எவ்வளோ இறங்க முயற்சி பண்ணுவோம், பண்ணிக்கிட்டே இருக்குமே தவிர ஏறத்துக்கான முயற்சிகள் ரொம்ப கம்மி. எப்போ மார்க்கெட்டில் லாங் அன்வைண்டிங், ஷார்ட் கவரிங், இந்த மாதிரி ஒரு பெருசாக மூமெண்டம் ஒரு 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் ஃபுல்லாக பூம் அப் ஆகுது இல்லையா, அப்போது ஆப்ஷன் பையர்ஸ் ஈஸியாக பண்ணலாம், தப்பு கிடையாது. அப்போ அந்த மாதிரி டைமில் நான் ஒத்துக்கிறேன், நல்ல ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கூட அவங்க 13ஆம் தேதியோட நிலவரத்தை கூட உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். இப்போது நிஃப்டி பேங்க் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எந்த டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கணும், ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் 5 மினிட்ஸ் எடுத்துருக்கேன் வச்சுங்களேன். இப்போ 5 மினிட்ஸில் எடுத்து அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மூமெண்ட்டாக வரும், அன்றைக்கோட டே லோலேருந்து ஹைலேருந்து தோராயமாக எடுத்துக்கிறேன். எக்ஸாக்ட்லியில் ஒரு 517 பாயிண்ட் மார்க்கெட் கேப் டவுன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 517 பாயிண்ட் ஒரு மூமெண்டம் கொடுத்துட்டு கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு 85% க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு க்ரீன் கலர் கேண்டில், நீங்கள் எந்த டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் கால் ஆப்ஷனில் எடுத்து பார்த்தோன்னா இது ரைட்டில் 56,000 CE. ஓகே, இது 55,300 CE. இது பார்த்திங்கன்னா 55,700 CE. ஓகே, இது ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அட் த மணி, இந்த மணி தான் வரும் உங்களுக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 55,300 CE. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 55,527 இருக்குது. இது இந்த மணி தான், இதுவும் இந்த மணி தான். ஓகே, ஸோ மேபி அட் த மணி நீங்கள் போட்டால் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட மூமெண்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது இந்த மணி ரெண்டுமே கொஞ்சம் மூமெண்டம் அதிகமாக இருக்கும். இது 56,000 CE பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி இது. ஓகே, ரொம்ப தூரம் தள்ளி பாயிண்ட் வாங்கி தான் இந்த மூமெண்டம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எதுக்காக காமிக்கிறேன்னா, அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஆவரேஜ் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் லாட் மேலே போகும் காத்துட்ருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா ப்ரீமியம் கரைஞ்சி அப்படியே நிற்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதனுடைய லோ, இதனுடைய ஹை, அதாவது ஆப்ஷன் சார்ட்டோடைய ப்ரைஸ் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 110 பாயிண்ட் அது மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஓகே, சரி, இந்த சார்ட்டில் பார்க்கலாம் எவ்வளோ மூமெண்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 பாயிண்ட் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. இதனோட லோ, இதனோட ஹை, அந்த கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதையும் சேர்த்துக்கலாம் அப்படிங்க, ஏன்னா அதையும் சேர்க்கணும் நம்ம. இதனோட ஹை லோ கணக்கு எடுத்துகிட்டு 150, 160 பாயிண்ட்டு
எது அதனோட, ஆனால் ஸ்டார்டிங் இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. கீழே வந்து லாஸ்ட்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிவு சொல்ல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்காங்க, அதையும் எடுத்துக்கலாம் கணக்கில். அதுக்கப்புறம் இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய மூமெண்டம் கிட்டத்தட்ட 160 பாயிண்ட். ஓகே, ஸோ 3 சார்ட்லையும் பார்த்தீங்கன்னா மூமெண்டம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எங்கே க்ளோசிங் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பாதிக்குன்னா கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, அதாவது அதே கால் ஆப்ஷனு கீழே கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 85% மெயின் சார்ட்டில் மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே தான், அதாவது முக்கால்வாசி கீழே தான் கொடுத்துருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே. 3 சார்ட்டுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் மார்க்கெட் முடிவு சொல்லும் எல்லாமே வந்து என்ன இருக்குது, கிட்டத்தட்ட 65-70% வந்து கீழே தான் கொடுத்துருக்காங்க க்ளோசிங். அப்போ எதுவுமே வந்து ப்ரீமியம் வந்து அந்தளவுக்கு ஏறாது. அதுதான் சார் ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணவங்க ரொம்ப 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 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து பையிங் பண்ண முடியும். ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஈஸியாக அவங்களால மேனேஜ் பண்ணிட்டு போக முடியும். ஓகே, உங்களால் ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ஸில் பண்ணலாம், வேறு சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி அதில் பண்ணலாம். ஏன்னா இப்போ அந்த நெகட்டிவ் கமெண்ட் சொல்லலாம், இதுக்கும் என்ன கமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட், அதுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, நான் யாரோ நீங்கள் யாரோ, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா எடுத்துக்கங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இல்லை சும்மா நீங்கள் நினைக்காம 3 மினிட் கேண்டில் க்ளோசிங் கொடுத்து க்ரீன் கலர் கொடுத்துச்சிங்கன்னா என்னால் அதுக்கு மேலே போயிடலாம், இல்லை அதுக்கு 3 மினிட்ஸ் கேண்டில் அதுக்கு கீழே வந்துடலாம். தோராயமாலாம் வந்து பண்ண முடியாது. ஏன்னா புதுசாக வந்துருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ராஃபிட் சீக்கிரம் புக் பண்ணிவிடுவாங்க. 1:1.5க்கு 1.5க்கு மேலே அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணால் 1:1 1:1.5 க்ளோசிங் பண்ணி கெப்பாசிட்டியாக அது அவங்களுக்கு இருக்கணும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். இவங்க காமிக்கிறது 250 பாயிண்ட் எஸ்எல் போட்டால் நக்கிட்டு போயிடும் டிமேட் அக்கௌண்ட். நான் 250 பாயிண்ட் எஸ்எல் போடவே சொல்லலை, நான் ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் லோ தான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருந்தேன். சரி, அதுக்கு பாருங்கள் 1:1 வந்திருக்கான்னு பாருங்கள். அந்த டோன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போது 1:1 காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். அதாவது 1:1 காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். இது ஆப்ஷன் சார்ட்டில் போயிட்டு பாருங்கள், அதில் மூமெண்டம் கொடுக்கல, அதில் 1:1 வந்தால் காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாரு. ஃப்ரெண்ட், நான் என்ன சொல்கிறேன்னா, மூமெண்ட் வரல அப்படின்னா பரவாயில்ல, அன்றைக்கி ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுங்கள். வரலைன்னா என்ன பண்ண முடியும், சரி வந்திருக்கதா இல்லையான்னு சும்மா பார்க்கலாம். அவர் சொல்கிற மாதிரி இல்லையா, மூமெண்டம் இருக்குல்ல. நான் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லியிருப்பேன். நான் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, 5 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இல்லை 15 மினிட்ஸ் ஃபஸ்ட் கேண்டில் க்ரீன் கலர் க்ளோசிங் கொடுத்தா என்ட்ரி எடுங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குமே அப்படின்றதுக்காக சொல்கிறது. ஸோ இதில் வந்து பிரேக் அவுட் கிட்டத்தட்ட 10:21 வந்து பிரேக் அவுட் ஆகுது. எத்தனை டைம் ஆகுது எக்ஸாக்டாக பார்த்தா பெட்டராக இருக்கும். எஸ், 10:20 வந்து பிரேக் அவுட் ஆகுது. ஓகே, சரி, இது மெயின் சார்ட்டில் நான் பார்க்குறேன். இதில் பிரேக் அவுட் ஆகுது. நம்ம அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸை போட சொல்லியிருக்கேன். இது வந்து இவ்வளோ ரிஸ்க்கு. ஆக்சுவலாக வந்து அவர் தப்பாக புரிஞ்சுருக்கானுங்க. நான் அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட சொல்லவே இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய பாயிண்ட் யாரும் ஸ்டாப் லாஸ் போட சொல்லுவாங்களா, இல்லை. ஓகே, அப்போ என்ன சொல்லலாம், இது கூட ஸ்டாப் லாஸ் பெருசாகுது, மூமெண்டம் கொடுக்கல ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற தூரம் 1:1 வரல, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்து தான் ஆகணும். அந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, புரிஞ்சுதுங்களா? அதாவது மிச்சம் இருக்கிறவங்களும் பார்த்துங்க நீங்களும். இது வந்து மெயின் சார்ட்டில் நம்ம காமிச்சிட்டு எவ்வளோ மூமெண்டம் வந்துருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுவும் நம்ம ஆப்ஷன் சார்ட்லேயும் விட்டு போய் பார்க்கலாம் என்ன தான் நடந்திருக்குது அப்படின்னு. ஓகே, கிட்டத்தட்ட 220 பாயிண்ட் வந்து மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தா 120, கிட்டத்தட்ட 1:2 கிட்ட வச்சிங்களேன். மெயின் சார்ட்லேருந்து 1:2 கிட்ட போயிருக்குது. ஆனால் 1:2 போல் ஒத்துக்கிறேன். ஆக்சுவலி 1:2 போல் 1:1.25 1:1.5 அப்படி போயிருக்குது. சரிப்பா, இது வந்து ஆப்ஷன் சார்ட்டில் எனக்கு காமிங்க, அந்த விஷயம் சொல்கிறேன் நான். ஓகே, இதுவும் வந்து ஆப்ஷன் சார்ட்டில் 55,300 சி எடுத்திருக்கேன். ரொம்ப டீப் இன்னும் பண்ணி எடுக்கல, ஒரு 200 பாயிண்ட் கம்மியாக பண்ணி எடுத்துருக்கேன் வச்சுங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் எங்கே நடந்திருக்கு, அதே 10-20 எடுத்துக்கலாம். பிரேக் அவுட்டு இங்கே நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது எத்தனை பாயிண்ட் வந்திருக்கு, எத்தனை பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்ற விஷயம் தான் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அவருக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பண்ணல நான். ஆக்சுவலாக வந்து எல்லோரும் ஒரு சிலர் வந்து டவுட் கேட்க நினச்சிட்டு கேட்காம இருக்கலாம் இல்லையா. ஸோ அவங்களுக்காகவும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து அது ஃப்ரீ ஸ்விங் லோ கிட்டத்தட்ட 1:1.5 1:1 கேட்டுருந்தால் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு அவர். இங்கே பார்த்தீங்கன்னா 1:1.6 கிட்டத்தட்ட 1.5% கிட்ட மார்க்கெட்டு மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது 84 பாயிண்ட் வந்து மூமெண்டம் கொடுத்துருக்காங்க, 58 பாயிண்ட் ரிஸ்க். ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ நம்ம ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணணும். ஓகே, அப்போது இதனுடைய டார்கெட் எவ்வளோ 1:1.5 வந்திருக்கு. இது அவருக்கும் இந்த வீடியோ ரிப்ளை பண்ணதாக இருக்கட்டும். மேபி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு புரியாதவங்க புரிஞ்சுங்க. நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப்ஸில் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா விஷயமும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது சொல்லவே. இத்தனை புதுசாக வந்தவங்க வந்து எப்படின்னா மற்ற சேனல் பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்களாம் ரிப்ளை பண்ண மாட்டாங்க, நம்ம கமெண்ட்டை டெலீட் பண்ணிவிடுவாங்க அப்படின்லாம் இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளது வந்து போயிட்டே இருக்கும், ரொம்ப நாளைக்கு ஒன்றும் இல்லை. அவர் புரிதல் தவறாக இருந்துச்சுன்னா
அவர் மன்னிப்பு கேட்கலாம். இல்லை அப்படின்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டா அவர் இடத்துல இருக்கட்டும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட், இந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது டவுட் நீங்கள் மற்றவங்க என்ன கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம். அவர் 1:1 கூட வரல அப்படின்றார். 1:1 தாராளமாக வந்திருக்கு ஃப்ரெண்ட். நல்லா ஒரு டைம் தெரிஞ்சு போய் பாருங்கள், அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேம்லிங் டைப்பில் வந்து இது இருந்து நம்ம 6 மாதமாக 1 வருஷமாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மற்றவங்களுக்கு தப்பாலாம் கைட் பண்ணுற விஷயம் கிடையாது இந்த சேனலில். ஸோ புரிஞ்சுக்குங்க. மேபி நீங்கள் கொஞ்சம் புதுசாக வந்திருக்கலாம், ரெகுலராக பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.